அனைவருக்கும் வணக்கம். நாம் இக்காணொளியில் அறம் என்னும் கதிர் என்ற பாடல் குறித்து பார்க்க இருக்கிறோம். அதாவது அறம் என்னும் கதிர், கதிர் என்றால் விவசாயம் செய்த பின் கிடைக்கக்கூடிய நெற்கதிர், தானிய கதிர்களை கதிர் என சொல்றோம். இங்கு அறம் என்னும் கதிர், அறம் என்றால் நல்லனவற்றையே கதிராக நாம் பெற வேண்டும் என்பதற்காக இப்பாடல் கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது நுழையும் பாடல் பகுதியில் நுழையும் பார்ப்போம். இளமை பருவம் எதனையும் எளிதில் கற்றுக்கொள்ளும் பருவமாகும். நமது இளமை பருவம் எந்த ஒரு விஷயத்தையும் எளிதாக நாம் கற்றுக்கொண்டு விடுவோம். இப்பருவத்தில் கல்வியை மட்டுமல்லாது நற்பண்புகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே இந்த இளமை பருவத்தில் வெறும் கல்வியை மட்டும் கற்றுக்கொள்வது மட்டுமல்லாமல் நல்ல பண்புகளையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனெனில் இளமையில் கற்கும் நல்ல பண்புகளை நம்மளது முதுமை வரைக்கும் நம்மை கொண்டு செல்லும். எனவே நல்ல பண்புகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும். அது வாழ்வு முழுமைக்கும் பயனளிக்கும். அவ்வாறு நாம் நல்ல நற்பண்புகளை கற்றுக்கொண்டால் அது நமக்கு வாழ்வு முழுமைக்குமே பயனை தரும். அறநெறிகளை இளமை பருவத்தில் கற்றுக்கொள்வதை உழவு தொழிலோடு ஒப்பிட்டு கூறும் பாடல் ஒன்றனை அறிவோம். அதாவது அறக்கருத்துக்களை, அறநெறிகளை நாம் இளமை பருவத்திலேயே கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை உழவு தொழிலுடன் ஒப்பிட்டு ஒரு பாடல் குறிக்கிறார். உழவு தொழில் என்றால் நமக்கு தெரியும், எப்படி விவசாயம் செய்வார்கள், அந்த முறைகள் நமக்கு படிப்படியாக தெரியும். முதலில் நிலத்தை நன்றாக பக்குவப்படுத்தி மண்ணை உழுது, ஏர் உழுது, அதன் பின் அதற்கு தேவையான நீர் பாய்ச்சி, பின் விதையை விதைத்து, அதற்கு பின்னாடி தான் நமக்கு என்ன பண்ணுவோம், அது விதையை விதைத்த பின்பு அதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத களைகளை எடுத்து சரியான முறையில் பராமரித்தால் மட்டும்தான் நமக்கு கதிர்கள் நன்றாக கிடைக்கும். அப்படிப்பட்ட அந்த உழவு தொழிலோடு இந்த பாடலை கூறி இளமை பருவத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கூறுகின்றார். பாருங்கள். இன்சொல் விளைநிலனா. விளைநிலன் என்றால் நிலம். உழவு தொழிலில் நிலம் முதன்மையாக வருகிறது. நாம் இளமை பருவத்தில் எதை முதலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இன்சொல் பேசுதல், இனிமையான சொற்களை பேசுதல் வேண்டும். அந்த இனிமையான சொற்களை பேசுதல் விளைநிலம் போன்றது, விளைகின்ற நிலத்தை போன்றது. ஈதலில் வித்தாக. ஈதல் என்றால் இல்லாத ஒருவருக்கு ஒன்றை கொடுத்து உதவுவது, அதுதான் ஈதல், ஈகை செயல். அந்த ஈகை செயல் என்பது வித்தாக. வித்து என்றால் விதை. அந்த விளை நிலனில் இடப்படும் வித்து எது எனில் ஈதல். நாம் பேசும் இனிமையான சொல் விளைநிலன் போன்றது. அந்த இனிமையான சொல்லுடன் நாம் கொடுக்கும் ஈகை செயல் வித்து, விதை மாதிரி, அந்த நிலத்தில் போடப்படும் விதை போன்றது. வன் சொல் களை கட்டு. களை கட்டு என்றால் நன்றாக பயிர் விளைந்து விளைச்சலை விளைய ஆரம்பிக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத களை செடிகளை நீக்குவர், களை எடுத்தல் என கூறப்படும். அதுபோல வன்சொல், நாம் பேசக்கூடிய வன்மையான சொற்கள், அதாவது பிறர் மனத்திற்கு துன்பத்தை தரும் மாதிரியான சொற்களை களை கட்டு, எப்படி களை எடுப்பது போலவே நாம் பேசும் வன்மையான சொற்களை நாம் என்ன பண்ணிடணும்? தவிர்த்து விட வேண்டும். வாய்மை எரு வட்டி. நன்றாக செடி தலைத்து வளர்வதற்கு எரு உரமிடுவார்கள். அந்த உரம் மாதிரி நாம் வாய்மையை பேச வேண்டும். உண்மையான சொற்களையே நாம் பேச வேண்டும். பொய் சொற்களை பயன்படுத்த கூடாது. அன்பு நீர் பாய்ச்சி. அந்த விளைநிலத்திற்கு எப்படி நீர் பாய்ச்சுவார்களோ அது போல அன்பு என்ற நீரை நாம் எல்லோரிடத்திலும் பாய்ச்ச வேண்டும். அவ்வாறு செய்தால் அறக்கதிர் ஈன. அறம் என்னும் கதிரை, அதாவது நல்லன செய்தல் என்ற கதிரை ஈன உருவாக்க ஓர் பைங்கூல் சிறுகாலை செய். இவ்வாறு செய்து புகழ் பெறவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இளம் பருவத்தில் இத்தகைய செயல்களை நாம் செய்ய வேண்டும். பைங்கூல் சிறுகாலை செய் என்றால் நாம் இளம் பருவத்திலேயே இம்மாதிரியான செயல்களை செய்ய வேண்டும். அதாவது இங்கு நாம் இனிமையான சொற்களை பேச வேண்டும். அந்த இனிமையான சொற்களை பேசுதல் உழவு தொழிலோடு எப்படி ஒப்பிடப்படுகிறது? விளைநிலன் என ஒப்பிடப்படுகிறது. அடுத்தது நாம் மற்றவருக்கு கொடுக்க வேண்டும், ஈதல். இது உழவு தொழிலோடு எப்படி பயன்படுகிறது? வித்து, விதையாக பயன்படுகிறது. நாம் மற்றவர்களுக்கு கொடுப்பது விதையாக இருந்தால் திரும்ப நமக்கு நல்லது கிடைக்கும் என இங்கு கூறுகிறார். வன் சொல் களை கட்டு. நாம் வலிமையான சொற்களை, வன்மையான சொற்களை நாம்
தவிர்த்து விட வேண்டும். அதாவது உழவு தொழிலில் எப்படி தேவையில்லாத கலைப்பயிர்களை நீக்குகிறோமோ அது போல வாய்மை எருவட்டி நாம் உண்மையான சொற்களையே பேச வேண்டும். எப்படி உழவு தொழிலில் எரு உரம் விட்டு செடிகளை நன்றாக வளர்க்கின்றனரோ அது போல நாம் வாய்மை என்னும் கதிரை, வாய்மை என்னும் பழக்கத்தை நாம் அன்பு நீர் பாய்ச்சி, அன்பு என்ற நீரை பாய்ச்ச வேண்டும். அன்பு என்ற நீரை நாம் எல்லோரிடத்திலும் செலுத்த வேண்டும். உழவு தொழிலுக்கு எப்படி நீர் பாய்ச்சுகிறாரோ அது போல அவ்வாறு செய்து அறக்கதிர் ஈன, அறம் என்ற நல்லது என்ற ஒரு கதிரை ஈன நாம் உருவாக்க ஓர் பைங்குள் சிறுகாலை செய், நாம் சிறு வயதிலேயே நன்றாக பழகிக் கொள்ள வேண்டும் என முனைப்பாடியார் என்ற பாடல் ஆசிரியர் நமக்கு கூறுகிறார். இந்த கருத்துக்களை மனதில் கொண்டு நீங்களும் இக்கருத்துக்களை பின்பற்றி வந்து உங்கள் வாழ்வு நலமாக இருக்கும் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை.